ஒரு வழியாக இன்றைக்கி சட்டசபையில் வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. ஆல்ரெடி 120 பேர் பெரும்பான்மை இந்த இடத்துல. இன்றைக்கி அதிமுகலேருந்து 24 பேர் அவங்க கட்சிக்கு எதிராகவே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி சட்டசபையில் வந்து ஒரு 2-3 சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. வழக்கமாக வெளிநடப்பு செய்கிற கூட்டம் வெளிநடப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 4 பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சாங்களாம். ஏன் மக்கள் வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது தானே, ஏன் அறகுறையாக தொங்க விட்டு போனாங்க? அண்ணன் சிவி சண்முகத்தை போய் பார்த்ததை வந்து கேலியாக பேசுகிற நீங்கள், சீமானை ஏன் போய் பார்த்தாரு? சீமானை தான் எம்எல்ஏ சீட் வச்சுருக்காரா? என்டிஏ கூட்டணியோட பேசினாருன்னு சொல்கிற நீங்கள் தான் கள்ளத்தனமாக அண்ணன் திருமாவையோ இல்லை எடப்பாடியோ சிஎம் ஆக்குறேன்னு பேசியிருக்கீங்க. இதில் பெரிய தலைவர் ஸ்டாலின் ஒன்றை குறை சொல்லலை, முக்கியமான ஒரு தலைவர் தீவிரமாக முயற்சி பண்ணியிருக்காரு. கேப்பில் அம்மா பிரேமலதா வந்து முகத்தை மூட்டு போனாங்க. நானும் அதை சார்ந்து நிறைய வீடியோ தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கிற மாதிரி இல்லை. யார் முகத்தை முதல்வர் முகத்தை மூட்டு போனாரா, இல்லை முதல்வர் சந்திக்கு யாரை முகத்தை மூட்டு போனாங்களா? கொஞ்சம் நீங்களே கிளாரிட்டி கொடுங்க பார்ப்போம்.